ஹாய் ஃப்ரெண்ட், இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பூலூர் செய்ய போறோம். கருப்பு பூலூர். இது பாத்தீங்கன்னா 1 கிலோ பூலூர், 1 கிலோ தேங்காய் பால், நல்ல திக் பால், கொஞ்சோண்டு உப்பு, 1 கிலோ சீனி எடுத்திருக்கேன். நீங்க 3/4 கிலோ கூட போட்டுக்கலாம். 1 கிலோ வந்து நான் போடுவேன், நீங்க 3/4 கிலோ போட்டுக்கலாம். இதான் அளவு. இது ஏன் அப்படி செய்யறோம்னா, முதல்ல நாங்க மண் எடுக்கிறோம். எப்பவுமே கருப்பு சீனியில மண் இருக்கும். ஸோ நாங்க என்ன செய்யறோம், இப்படி கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் போடாதீங்க, பாவாயிரும். போட்டுட்டு மண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீனியை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூலூர் செய்ய போறோம். ஓகே ஃப்ரெண்ட், பாத்தீங்கன்னா சீனியை வந்து நம்ம அடுப்புல போட்டு நல்லா கட்டியெல்லாம் உடைச்சிட்டு மண் இல்லாம எடுத்துட்டோம். இப்ப சீனி பாத்தீங்கன்னா மண் இல்லாம இருக்கு. இது 1 கிலோ சீனி. நீங்க 3/4 கிலோ கூட போடலாம். இது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஏன்னா பூலூர் இனிப்பா இருந்தாலும் ருசியா இருக்கும். உங்களுக்கு வேணா சீனியை குறைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் பாவு எடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம். ரொம்ப பாவு எடுத்தீங்கன்னா சீனி முருகிரும். கொஞ்ச நேரம் இப்படி இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி போட்டோன்னு இப்படி வந்துடும் பாருங்க. ஏன்னா மதியம் நீங்க வந்து சூடு ஆக்கிடுவீங்க. சீனி வந்து அடுப்புல போட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துடுவீங்க. கட்டிலாம் கரைஞ்சோடனே வடி கட்டிட்டு திருப்பியும் நீங்க வந்து சட்டியில ஊத்தலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சீனி லேசா முருகி இருக்கு, தெரியுதுங்களா? அங்க பாருங்க, கொஞ்சம் திக்காயிடுச்சு சீனி. பாருங்க, ரொம்ப நேரம் இல்லை, எத்தனை செகண்ட் தான். அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கிலோ. நீங்க நல்லா 1 கிலோ திக் பால் ஊத்திக்கங்க. தண்ணி பால் ஊத்தாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிரும். திக்கான பால் ஊத்திக்கங்க. பாருங்க எப்படி ஒட்டி இருக்கு பாருங்க, இதுல திக் பால். அப்புறம் பாத்தீங்கன்னா செண்டோ இலை போட்டுக்குங்க, நல்லா வாசனையா இருக்கும். கொஞ்சமா உப்பு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன்ல எடுத்தா போதும். எல்லாத்தையும் காணும் கீர்த்தி. ஓகே ஃப்ரெண்ட், பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கரண்டி ஃபுல்லா போடாதீங்க, பாதி போடுங்க. பாதி உப்பு போட்டுக்குங்க. நீங்க உப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்படி போட்டுட்டு கிண்டுவீங்களே, கிண்டிட்டு பூலூர் போட்டு கிண்டுவீங்களே, அப்ப உப்பு பத்தலன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா என் அளவுக்கு போடுறேன், பாதி கரண்டி. ஓகே ஃப்ரெண்ட், பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா நீங்க கொதிக்க விட வேண்டாம் சீனிய. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டா போதும். ஏன்னா ஏற்கனவே அந்த சீனி வெந்த சீனி தான். நீங்க வந்து உப்பு எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் போட்டு எடுப்பீங்க. ஓகே, இப்போ இந்த 1 கிலோ சீனி எடுத்து அப்படியே போடலாம். பூலூர் எடுத்து அப்படியே நீங்க அதை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டணும். பூலூரை வந்து முதல்ல நீங்க அவிச்சுக்கணும். பூலூர் ஒரு நாள் முன்னிக்கு, இப்ப நீங்க வந்து ஒரு நாள் முன்னிக்கே பூலூர் ஊற வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், ஓகே ஃப்ரெண்ட், பாத்தீங்கன்னா தேங்காய் பாலும் கருப்பு சீனியும் நல்லா கொதிச்சிருச்சு. பூலூர் நான் வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். ஓகே, நீங்க ஒரு நாள் முன்னிக்கே பூலூரை ஊற வச்சுட்டு மறுநாள் காலை அவிச்சிட்டு நீங்க இப்படி கிண்டலாம். பூலூர் நல்லா அவிச்சு வச்சுட்டு நீங்க போட்ட அளவு கொடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். 1 கிலோ சீனி, நான் 1 கிலோ தேங்காய் பால் ஊத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க வேண்டாம். நீங்க போட்டுட்டு நல்லா அடுப்பு வேகமா வச்சுட்டு இப்படி கிண்டி எடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல இறுகிரும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி வரல, மறுநாள் கரெக்டா வரும். 1 கிலோ சீனி, கருப்பு சீனி, 1 கிலோ தேங்காய் பால், கொஞ்சோண்டு உப்பு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்க இப்படி கிண்டி பார்த்துட்டு கூட நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. பாருங்க, பூலூர் நல்லா உருண்டு வந்துருச்சு. இங்க பாருங்க, நான் அடுப்பு வேகமா வச்சுக்கின்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பூலூர் ரெடி. வேக வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்து வேலை. பாத்தீங்களா, பூலூர் ரெடி. ராஜே.